ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லவ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய லவ் சுச்சுவேஷன் இப்போது எப்படி இருக்குது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? Expression, the future, perfect moves, attraction, rambling rose. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் சுச்சுவேஷன் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. அண்ட் ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ, எப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து கன்வே ஆகுதோ, அப்போ தான் யூனிவர்ஸ் இதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதுதான். இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓவரால் இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட ஒரு மிக்சட் எனர்ஜியை காட்டுது. ஓகேவா? அதாவது லவ் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு கிளாரிட்டி அண்ட் பேலன்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கார்டையும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு எக்ஸ்ப்ரெஷன், பீயிங் ஏபிள் டு ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ் ஓப்பன்லி. இந்த கார்டு கிளியராக சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை முழுசாக வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பார்ட்னர் கூட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லை. ஓகேவா? அவங்கக்கிட்ட கிளியராக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலை, உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் வரும். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்டன்ஸில் தான் கொண்டு போய் விடும். ஓகேவா? ஸோ சைலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக வளராது. ஓகேங்களா? ஸோ பேசினா தான் உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் இந்த கார்ட் மூலயமா கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெசேஜ் மூலயமா கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, பயம் இல்லாமல் ஈகோ இல்லாமல் பேசணும். ஓகேவா? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், உங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா. ஓப்பனாக அண்ட் ஹானஸ்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தி ஃப்யூச்சர். ஓகே, ஃபைண்டிங் அ லாங் டேர்ம் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு. ஓகேவா? கம்மிங் சூன் கமிட்மெண்ட். ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கேஷுவல் கனெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகேவா? ரெண்டு பேருமே ஃப்யூச்சரில் ஒன்றா இருக்கிற ஒரு கனெக்ஷன் இது. ரெண்டு பேரும் ஃபேமிலியாக பில்ட் பண்ணுற ஒரு கனெக்ஷனாக இது இருக்குது. அதாவது மேரேஜ் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஆனால் அது நேச்சுரலாக வரணும். ஓகேங்களா? ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகிற ஒரு லவ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு? பர்ஃபெக்ட் மூவ்ஸ், கீப் தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ளே அண்ட் ஃபன் அலைவ் டு பி க்ளோசர். ஓகே, இந்த கார்டு இந்த மெசேஜ் மூலிமா இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சீரியஸ் ஆர் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சீரியஸ் ஆர் ஹெவி அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஆரம்பத்தில் இருந்த ஃபன், அந்த ஃப்ளிட்டிங் அது எதுவுமே இப்போ இல்லை. ஓகே, எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கனெக்ஷன் டல் ஆகுது. ஆரம்பத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்போ இல்லை, அது எல்லாமே குறைஞ்சிருச்சு, ஃபன் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பும் இப்போ எப்படி இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ லவ்வை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்ணாதீங்க. என்ன தோணுதோ, என்ன பேசணும்னு தோணுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லவ் பண்ணுற அந்த பீரியட் தான் ரொம்ப ஹாப்பியான ஒரு பீரியடாக இருக்கும்.
ஸோ அதுவே வந்து இப்படி ரொம்ப சீரியஸாக ஹெவியாக வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு லைட் கான்வர்சேஷன்ஸ் வேணும் உங்களுக்குள்ள. சின்ன சின்ன ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். வெளியில் போங்க, அவுட்டிங் ஒன்றா போங்க, ஷாப்பிங் போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து 4th கார்டு அட்ராக்ஷன். ஹேவிங் கிரேட் கெமிஸ்ட்ரி ஆர் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் லவ். ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கார்டு இது. ஓகே, ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா, நல்ல ஒரு புல்லிங் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷ்னல் அண்ட் சோல் லெவல் அட்ராக்ஷன், சோல் லெவல் கனெக்ஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. உங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப ஆசைகள் அதிகமாக இருக்குது, ஆசைகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, எமோஷ்னலி எப்போவுமே 2 பேரும் கனெக்டடாக இருக்கீங்க. ஓகேவா, சோல் லெவல் கனெக்ஷன் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கனெக்ஷன் வந்து ரியல், உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் அது. ஆனால் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, உண்மையான ஒரு காதல், உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப், ரியல் கனெக்ஷன். பட் அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபைனல் கார்ட் ரேம்பிளிங் ரோஸ். க்ரோயிங் அப்பார்ட் ஆர் கெட்டிங் சம் ஸ்பேஸ் டு திங்க். ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு வார்னிங் கார்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க இப்போது. ஓகே, உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளே. ஓகே, ஏதோ ஒரு கேப், ஏதோ ஒரு ஸ்பேஸ், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு செப்ரேஷன், ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா 2 பேருமே எமோஷ்னலி கொஞ்சம் வந்து விலகிற ஒரு சான்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா, அதாவது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் விலகலாம். இல்லை 2 பேருமே ஓவர் திங்கிங் பண்ணலாம். ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லை, ஓப்பனாக பேசல. ஓகே, ஹார்ட் டு ஹார்ட் டாக் இல்லாத மாதிரி. ஸோ ஈகோ இருந்திருக்கலாம். இல்லை 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், அதை கிளியர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதனால் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பேஸ் ஓகே 2 பேருக்குள்ளே. ஆனால் அந்த ஸ்பேஸ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகேவா, டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு டைம் கொடுக்குறீங்க, உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தால் வேல்யூ புரியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்ச டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் இருக்குது, அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் பேசாமல் டிஸ்டன்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த லவ் வந்து கண்டிப்பாக வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓப்பனாக நீங்கள் பேசணும், நல்ல ஃபன் பண்ணுங்கள், நல்ல ஒரு லைட் எனர்ஜியை கொண்டு வாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். எல்லாத்தையுமே சீரியஸாக பார்க்காதீங்க, எல்லாத்தையும் சீரியஸாக பேசாதீங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்படியே ஒரு ஈஸி கோயிங், ஒரு ஜாலி மூவ் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கனெக்ஷனை விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே லிமிட்டோடு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலமா சொல்கிறது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்ட் ஆகிற, பிரேக் ஆகிற ரிலேஷன்ஷிப் இல்லை, ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இருக்குது, க்ரோத் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இது. ஓகேவா, ஸோ நீங்கள் கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஓகே, இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு மெசேஜை யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் தேவைப்படுற மாதிரியான நம்மளோட கலெக்டிவ்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த மெசேஜை கொடுத்துருக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.